ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் தொடர்ந்து இந்த விசுவாசத்தை பற்றி உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் கூட கவனிங்க, இந்த சங்கீதம் 112 எடுங்க பார்ப்போம். விசுவாசினா என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன்தான், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற மனுஷன்தான் விசுவாசி. அல்லேலூயா. அவனுக்குள்ளே தான் விசுவாசம் இருக்குது. அவன் தான் தேவனுக்குள்ளே பாக்கியவானாய் இருப்பான். படிங்க, இந்த முதல் வசனம் படிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். பாருங்க, இந்த சங்கீதத்தை நீங்கள் எப்போவுமே நீங்கள் படிக்கணும். இதுதான் நம்முடைய பிக்சர். ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? ஒரு நீதிமான், கர்த்தர் இயேசுவுக்குள்ளே நாம் எல்லாம் இன்றைக்கி நீதிமானில் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நீதிமான்கள் சபையிலே சேர்ந்திருக்கிறோம். பாவிகள், துன்மார்க்கர் நீதிமான் சபையில் நிலைத்திருப்பது இல்லை. ஆனால் நீதிமான்களோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார்கள். இல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். அதனால் நம்முடைய பிக்சர் இதுதான். ஒரு நீதிமானுடைய பிக்சர் என்ன? அவன் தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் கை கொண்டு கர்த்தர் மேல் வார்த்தைகள் மேல் பிரியமாக இருக்கிறபடியினால் அவன் எப்படி இருப்பான்? அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். அவன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். அவன் மேல் வெளிச்சம் இருக்கும். அவனை சுற்றி இருக்கிற இருளெல்லாம் ஓடி போயிடும். அவன் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் விளங்குவான். கீர்த்தினா புகழ்பெற்ற மனுஷனாக இருப்பான். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் அவன் இருதயம் திடனாக இருக்கும். கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அவன் அசைக்கப்படாதிருப்பான். அவன் பயப்படாதிருப்பான். அவனுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்கும். அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீதிமான் அப்படி இருக்கிறானா? இன்றைக்கி நாம தான் நீதிமான். நம்மளை நீ பரிசோதித்து பாருங்கள். இந்த வசனத்தின்படி நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? துன்பங்கள் உபத்திரவங்கள் வரும்போது சோர்ந்து போயிடுறோம். இந்த வசனம் சொல்லுது இல்லையா? 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். துர்ச்செய்தியை கேட்பதனாலே அவன் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாமல் இருக்கும். அவன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் அவன் இருதயம் எப்படி இருக்கும்? திடனாக இருக்கும். பயப்படாமல் இருக்கும். திடனாக இருக்கும். அசைக்கப்படாது இருக்கும். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு துர்ச்செய்தி வந்துச்சுன்னா போச்சு. ஒரு திகில், ஒரு பயம், அப்படியே பயங்கர வைப்ரேஷன் ஆகிடுது. குடு 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 குடுன்னு ஆடுது நடமெல்லாம். இன்றைக்கி அதுதான் விசுவாசியினுடைய நிலைமை. இருதயத்தில் விசுவாசம் அது ஒன்று தான் நம்மை அசைக்காமல் திடனாய் நம்மை பாதுகாக்கும். அதனால் விசுவாசம் இல்லாத சந்ததி தான் என்ன செய்யும்? பயந்து ஆடி நடுங்கி திடுன்னு தடன்னு ஆடி என்ன செய்யும்? எல்லாத்தையும் உடச்சி போடும். பதறுகிறவன் சிதறடிக்கிறான். விசுவாசிக்கிறவனோ என்ன செய்கிறான்? பதறான், திட்டமாக இருப்பான். வேதமே சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான், அவனுக்குள்ளே பதட்டமே வராதுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பதறாத மனம், சிதறாத மனமும் பரிசாக தேவன் தருகிறார். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லியிருக்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தை குறித்து இது எங்கிருந்து வருதுன்னா, ரோமர் 10:17 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது, தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிறது. ஒருவன் தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே அவனுக்கு விசுவாசம் வரும். படிச்சிருமா? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சரிங்க. விசுவாசம்
கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அப்போ விசுவாசத்தை வந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு யாரோ ஒருத்தர் நம்ம தலைமையில் கை வைக்கிறதுனால விசுவாசம் வந்துடாது. நான் ஒரு 2 மணி நேரம் அழுதுங்க, விசுவாசம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்து என் மனசில் வரவே வராது. விசுவாசம் வந்து 5 மணி நேரம் முட்டி போட்டாலும் விசுவாசம் வராது. விசுவாசம் எங்கிருந்து வரும்? தேவனுடைய வசனத்திலிருந்து தான் வரும். தேவனுடைய வசனத்தை காது கொடுத்து கவனமாக கேட்பதினால்தான் வரும். பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் கவனமாக கேளுங்க, பிரசங்கத்துக்கு ஓடி வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போங்க, விசுவாசம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி விசுவாசித்து வாழ்வது என்று கற்றுக் கொடுப்பதுக்கு தான் இந்த சர்ச்சு ஒரு பள்ளிக்கூடம், சர்ச்சு ஒரு பாசறை, கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு கல்விக்கூடம். இது ஞானக்கூடம். இது ஞானக்கூடம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஞானத்தை கற்றுக்கொள். நீ எதை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஞானத்தை கற்றுக்கொள். நீ எண்ணத்தை சம்பாதிக்காமல் போனாலும் ஞானத்தை சம்பாதி. அது வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை வசனத்தை கேட்பதினால்தான் விசுவாசம் வரும். ஆகவே அதில் நீங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை அப்படியே தான் இருக்குது. அவர் மகிமையில் கொஞ்சம் கூட குறையில. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் நமக்கு தேவை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் வந்து நமக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டார். எப்படி ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு என்னென்ன வேணும் என்று பார்த்து 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 செஞ்சு வச்சுட்டு தான் ஆதாம் ஏவாளை படைச்சு அவங்கள கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதே மாதிரி தான் மனிதன் பாவம் செய்து எல்லாத்தையும் இழந்து எல்லாத்துலேயும் நம்ம நாசமாக போய் ஒன்றும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறான். பிசாசு எல்லாத்தையும் உருவி போட்டான், நிர்வாணியாக இருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் மூலமாய் இந்த பாவத்தையும் சாபத்தையும் மனிதன் மேல் இருக்கிற எல்லா விதமான நிர்வாணத்தையும் அசுத்தத்தையும் அசிங்கத்தையும் அவரை நிந்தை அவமானம் எல்லாத்தையும் அவர் உறிஞ்சி அவர் ஏற்றுக்கிட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் அதை மறிச்சுட்டு அதை தீர்த்துட்டார். நம்முடைய பாவ பரிகாரி, நம்முடைய கடன்கள் அவர் மூலமாய் தீர்க்கப்பட்டு விட்டது. அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அல்லேலூயா. இப்பொழுது அவர் சொல்லுகிறாரு, நீ வந்து பாவி இல்லை, நீ நீதிமான், நீ சபிக்கப்பட்டவன் இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ வியாதி நோயாளி இல்லை, சுகவானாய் இருக்கிறாய். உனக்கு நீதிமான் உன்னை ஆக்கிட்ட நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் படித்தமை இதெல்லாம் இந்த பிக்சர் பூரா உனக்கு தான், இந்த படம் உன்னோடது தான். நீ இனிமேல் பயப்படாத, தைரியமாறு, எந்த பேய் பிசாசுக்கும் பயப்படாத. பிசாசை நான் ஜெயிச்சிட்டேன். பிசாசு உனக்கு கீழ்ப்படியணும். இனிமே வந்து அவனை எதிர்த்து நில்ல, அவன் ஓடி போயிடுவான். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்ல, அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். உங்களுக்காக நான் எல்லாமே செய்து முடித்து வைத்து விட்டு ரட்சிப்பை 100க்கு 100 கொடுத்துட்டு இப்போ என்ன செய்கிறேன்? எடுத்துக்கோங்கிறேன். நீ எடுத்துக்கொள்வதற்குத்தான் தேவனுடைய கிருபை கொடுத்து விட்டது. எல்லாமே நம்ம சம்பாதிக்கல, தேவன் கிருபையாய் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் எடுத்துக்கோ. எதன் மூலமாய் எடுப்பது என்று கேட்டால் விசுவாசத்தின் மூலமாய் எடுத்துக்கோ. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவனே அதை செய்து முடித்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் என்னென்ன பண்ணணும் தெரியுமா? நான் என்னென்ன கொடுத்துருக்கிறேன்னு தெரியுமா? எல்லாம் ஒன்றும் பெருமை அங்கே பேசுறதுக்கு இல்லை. தேவன் தன்னையே கொடுத்தார், தன்னுடைய குமாரனை கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். குமாரன் மேலே வச்சு அடின்னு அடித்து அத்தனை கொடுமைகளையும் அவர் பார்க்க சகிக்க முடியாமல் பிதாவே முகத்தை திருப்பிக்கிட்டார். எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையிலே இயேசு கதறினார். அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். சும்மா வரல இந்த ரட்சிப்பு. இவ்வளோ பெரிய ரட்சிப்புக்கு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம ஒன்றுமே பண்ணல. கிருபை நம்ம மேலே தேவன் வச்ச கிருபை. அல்லேலூயா. கிருபையினாலே அதை நம்ம கொடுத்திருக்கிறார். அதை நம்ம அறிவை அறிந்து விசுவாசிக்கும் போது இந்த ஆசீர்வாதம் நம்மை வந்து சேருது. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஆமாம், அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு என்றும்
அவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் வேணும். சரிங்க, அருமையான தேவ பிள்ளைகள், அடுத்தது விசுவாசம் ஒரு மாபெரும் சக்தி. எப்படின்னு சொன்னால், மார்க் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு அவர் பசி உண்டான பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்த்து அதில் கனியை தேடுறார். கனி இல்லை அதில். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகாது இருப்பதாக என்று சொல்லி அதை சபித்து விட்டு அப்புறம் போயிட்டார். அதை சீசர்கள் பார்த்தாங்க. அதான் 14ஆம் வசனம். 21ஆம் வசனத்தில் அந்த வழியில் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வரும்போது அந்த மரம் அந்த இலையெல்லாம் அப்படியே தொங்கி சோர்ந்து போயிருக்கிறதை சீசர்கள் பார்த்து இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, இயேசுவே, இதோ இந்த மரம் நீங்கள் நேற்று சபிச்சிங்கல்ல, இந்த மரம் இப்பொழுது பட்டு போயிடுச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அப்போ இயேசு சொன்னார், நீங்களும் இதை செய்ய முடியும். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நீங்கள் இந்த மலையை பார்த்து, எந்த மலை? பிரச்சனைகள் மலைவோடு இருக்குதுங்க ஐயான்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பிரச்சனைகளை பார்த்து நீ வேரோடு பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தில் போய் விழுந்து போ, தள்ளுண்டு போ என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அதனால் நீங்கள் பிரச்சனைகள் உங்களை பயங்கரமாக சூழ்ந்து இருக்கும்போது, கிழக்க பிரச்சனை, மேற்க பிரச்சனை, வடக்க பிரச்சனை, கீழே நிற்கிற இடத்துல பிரச்சனை, வானத்தில் பிரச்சனை, எல்லாமே எல்லா பக்கம் நெருக்கப்படுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அவைகள் தள்ளுண்டு போகும். விசுவாசத்தோடு நீங்கள் பேசுங்கள். தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாக இருந்து நான் இப்பொழுது பேசினதை போல நீங்கள் பேசினால் தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் பிரச்சனைகள் தள்ளுண்டு போகும். அந்த காரியத்தை செய்வது எது? மலையை பெயர்த்து தள்ளுவது எது? உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் பிரச்சனையை பார்த்து அழுகக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பதறக்கூடாது, உதறக்கூடாது. பிரச்சனையை பார்த்து நீ தைரியமாய் பேச வேண்டும். விலகி ஓடு என்று சொல்லணும். அது அப்போ போயிடும். அடுத்தது விசுவாசம் ஒரு ஆவிக்குரிய விதி. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவினிடத்தில் வருகிறான். 100 பேருக்கு அதிபதி அவன் ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிருவாத வியாதியினாலே கொடிய வேதனைப்படுகிறான். கொடிய வேதனை, கண்ணில் பார்க்க முடியல. அவர் உடனே சொன்னார், இயேசு கிறிஸ்து, நான் வந்து சுகமாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இயேசு உடனே சொல்கிறார், நான் வந்து சுகமாக்குவேன். உடனே அவன் சொன்ன, ஆண்டவரே மன்னிச்சுக்கிங்க, நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. நீங்கள் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைத்துக்கொள்ள. ஒரு வார்த்தை இங்கிருந்து சொல்லுங்கள், அங்கே என் வேலைக்காரன் பழிச்சுக்குவான். எப்படிப்பா இப்படி அப்படின்னு அவனை இப்படி இயேசு இப்படி கண்ணெடுத்து பார்க்குறாரு. அவன் சொல்கிறான், அது ஆண்டவரே, நான் ஒரு 100க்கு அதிபதி. என்கிட்ட 100 பேர் இருக்கிறான். ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். இந்த உலகத்தின் இயற்கை விதியின்படி நான் ஒரு அதிபதி. இந்த இயற்கை உலகத்தின் நான் ஒரு அதிபதி. நான் ஒன்று சொன்னால் அது நடக்குது. என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டது நடக்குது. அப்படியானால் நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தின் அதிபதி, ஆவிக்குரிய உலக மண்டலத்தினுடைய அதிபதியாக இருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் அங்கே வந்து செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் இங்கிருந்தே சொல்லுங்கள், அப்பொழுது அவன் பழச்சிக்குவான். அப்படியே இயேசு அவனை இப்போ பார்த்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் உத்து பார்க்குறாரு. ஆச்சரியமாய் பார்த்தார் இயேசு. இந்த வசனம் சொல்லுது, ஆச்சரியமாக இயேசு அவனை பார்த்து, அவன் இஸ்ரவேலன், ஒரு புறஜாதிக்கார, ஒரு கிரேக்கன். ஒரு கிரேக்கனுக்குள்ள இவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்குது, ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள ஒருத்தனுக்குள்ள கூட இந்த விசுவாசம் கிடையாது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரர்ல புறமான இருளில் தள்ளப்படுவார்கள், ஆனால் வேசி கள்ளர் என்று சொல்லப்படுகிற இந்த பிரஜாதிக்காரர்கள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவுடையினால் இவர்கள் ராஜ்யத்தை நிரப்புவார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுவாமா? அப்போ விசுவாசம் ஒரு மாபெரும் ஆவிக்குரிய ஒரு பிரமாணம், ஆவிக்குரிய விதி. இதை அந்த 100க்கு அதிபதி புரிஞ்சுக்கிட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு கூட ஒரு நாகமான் குஷ்ரோகி எருசலேமுக்கு வந்தான், இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். நிறைய வெகுமதிகளோடு வந்தான். குஷ்ரோகம் நீங்கிறதுக்கு ராஜா கொடுத்த கட்டளையை கொடுத்தான். ராஜா வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு ஆடுறான், பதறான், உதறான். டேய்,
சிரியா தேசத்து ராஜா என்கிட்ட சண்டை பண்ண பார்க்குறான். நான் இவன் குஷ்டரோகத்தை நீக்கிறதுக்கு நான் என்ன கடவுளை அப்படின்னு சொல்லி அவன் ஆடுறான். இதை கேட்டுட்டு நீ பதறாத, அவனை எங்கிட்ட அனுப்புன்னு தீர்க்கதரிசி சொல்கிறாரு. உடனே தீர்க்கதரிசிக்கிட்ட வர்றான். தீர்க்கதரிசி, ஐயா இந்த மாதிரி சிரியா தேசத்து இராணுவ படைத்தளபதி வந்து வாசலில் நிற்கிறார், அவனை அப்படியே போய் யோர்தானில் 7 முறை முழுகிட்டு எந்திரிச்சு போக சொல்லு அப்படின்னார். இவனுக்கு சக்கமாக கோவம் வந்துடுச்சு. என்னடா அது, நான் ஒரு எவ்வளோ பெரிய நாட்டினுடைய படைத்தளபதி, நான் வந்திருக்கிறேன், என்னை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு என்னை பார்த்து சிரித்து அப்புறம் என் லெட்டர் வாங்கி படித்து ஏதாவது பண்ணி என்னை தொட்டு சுகமாக்கி அப்புறம் என் வெகுமதியெல்லாம் நீ வாங்கிக்குவேன்னு பார்த்தா என்னை வாசலே நிற்க வச்சு அப்படியே போய் யோர்தானில் முழுகிட்டு அப்படியே போங்கிறாரு. எனக்கு அவமானம் அவமானம் அப்படிங்கிறா. அருமையான தேவ பிள்ளைகளை, வழியில் சரியான கோபம். அதில் ஒரு வேலைக்கார சொல்கிறா, ஐயா அவர் என்ன சொன்னார், நீ ஒரு பெரிய சேனாதிபதி, ஒரு நாட்டையே பிடிச்சிட்டு வானா கூட செஞ்சுருப்பேன், ஒரு லேசான விஷயம் சொன்னார், தண்ணியில் முழுக சொன்னார், வாவை முழுகித்தான் பார்ப்போமே. அப்புறம் மெல்ல மெல்ல கோபம் மாறி அந்த நதியோரத்தை தான் போயிட்டுருக்கிறான் குதிரையில். அப்புறம் குதிரையை விட்டு இறங்கி அப்புறம் போய் முழுகுனா 1 முறை 2 முறை 4 முறை 5 முறை 6 முறை ஒன்றும் நடக்கலை. இன்னும் 1 முறை தானே என் முழுகியா அப்படி முழுகுனா அவன் சுத்தமாக சுகமாயிட்டான். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். அப்புறம் ஒடியாடுறான், பதறான். ஐயோ, இஸ்ரவேலுக்குள்ள பூமி முழுவதிலும் இந்த இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன், இவரை தவிர வேற தேவன் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். நிறைய நேரத்தில் இப்படி தான், பாஸ்டர் வீட்டுக்கு வந்தால் தான் ஒத்துக்குவாங்க. பாஸ்டர் ஃபோன்லேயே ஒரு ஜெபம் பண்ணால் அது என்னடா பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய மண்டலத்தில் அதிகாரம் உள்ள தேவன் அங்கிருந்தே நீ ஒரு வார்த்தை சொல்லுமையா, என் வெள்ளை பிழைச்சிக்குவான். அங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்காரன் போதிச்சுக்குவான், நான் போகிற காரியம் ஜெயமாகும். ஒரு போனை பண்ணி பாஸ்டரையா ஒரு ஜெபத்தை பண்ணுங்கன்னு அப்படியே போய்கிட்டே இருங்களேன். விசுவாசம் ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலம் வேலை செய்யும். எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் வந்து என் வீட்டு வாசப்படியிலே கிடக்கணும், என்னை தொட்டு என்னை நீவி எனக்கு என் தலையை தொட்டு தொட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அதெல்லாம் ஆசைப்படக்கூடாது. விசுவாசம் நல்லா கெட்டியாக இருந்தால் நீ அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டீங்க. விசுவாசம் இல்லாதவங்க அப்படி தான் இருப்பீங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. நானும் அப்படி செய்கிறேன். இயேசுவே சொன்னார், நான் வந்து சுகமாக்குகிறேன் இல்லையா. யார் யாருக்கு எப்படி விசுவாசிக்கிறாங்களோ அப்படி தான் நடக்கும். அடுத்து ஒரு விசுவாசி, பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷமாக வியாதியஸ்தரால் வருத்தப்பட்டு சட்டேன்னு குணமடையலை, பணங்காலியானது தான் பாக்கி. கடைசியில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவள் சொல்கிறா, நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன். சொன்னபடியே வந்து தொட்டா. இயேசு கூட்டத்தில் நின்றாரு. அவர் சொல்கிறாரு, அவர் தனக்குள்ளே இருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்தார் என்று எழுதியிருக்குது. அலையிலே சொல்லுவோமா. கோடி பேர் அவரை தொட்டு நெருக்கிறாங்க, பயங்கரமாக இடிக்கிறாங்க. ஒருத்தவங்கிட்ட கூட விசுவாசம் இல்லை, ஒருத்தவங்க கூட இந்த வல்லமையை எடுத்துக்க தெரியல. ஆவிக்குரிய வல்லமை அவர்கிட்ட இருந்து அப்படியே அலை அலையாக இருக்குது, திமு திமுன்னு இருக்குது. பரலோகத்தில் இருக்கிற ஒரு பூமியில் வந்து ஆவிக்குரிய மொத்த வல்லமையோடு நடக்கிறாரு. தொட்டு ஒரு வல்லமையை எடுத்துக்க முடியல. ஆனால் இந்த ஸ்திரீ தொட்டால் அவருக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டு அவரை சுகமாக்கிருச்சு. இயேசு அதை உணர்ந்து நின்று அவளை அழைச்சி, சொல்லு என்ன நடந்துச்சு. இயேசு சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. என்ன ரட்சித்தது? விசுவாசம். நீ என்ன நம்பி வந்தையோ அப்படியே நடந்துச்சு. அருமையான தேவ பிள்ளைகளை, நீ எப்படி வேணாலும் விசுவாசி, ஆனால் விசுவாசி பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் சுகமாகணும்னு நான் சொல்லி நான் வரேன். இல்லை அங்கிருந்தே ஒரு ஜெபம் பண்ணுங்க, என் குமாரன் சுகமாயிருவான்னு நம்பினீங்கன்னு சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க, விசுவாசியுங்கள். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். நீ நினைக்கிறபடி விசுவாசம் வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள். கானானிய ஸ்திரீ இருக்கிறா. அந்த ஸ்திரீ வந்து தன்னுடைய மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவே இயேசுவேன்னு பின்னாடியே வரா. அந்த சீசர்கள், போ. அவள் ஒரு புறஜாதியான ஸ்திரீ. புறஜாதிகள் யூதர்களுக்கு நாய்கள் மாதிரி, நாயே போன்னு துரத்துறாங்க. இயேசு இதெல்லாம் கவனிச்சுட்டே வராரு. கடைசியில் ஒரு இடத்துல நின்று
இயேசுவே அவங்ககிட்ட கேட்குறாரு, பிள்ளைகளின் அப்பம் அதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்டார். அந்த பொண்ணை என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நாங்கள்லாம் நாய்க்கு தான், ஆனால் பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகள் மேசையில் சாப்பிடும்போது அந்த அப்பம் துணிக்கைகள் கீழே விழுமில்ல, அதை கீழே இருக்கிற நாய்கள் பொறுக்கிக்கும் இல்லை, அது மாதிரி நான் ஒரு 2-3 சிந்தி விடுங்களை பொறுக்கிட்டு போகிறேன். அப்பா, இயேசு ஆச்சரியப்பட்டு அப்போவே சொன்னார், இஸ்ரவேலுக்குள் எல்லாரையும் பார்த்து சொன்னார், பிள்ளைகள் அப்பம் சாப்பிட்றீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே இந்த விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அவளை டேபிள் உட்கார வச்சு ஃபுல்லாக சாப்பிட வச்சு அனுப்புன மாதிரி சொன்னார், மகளே போ, உன் மகள் பிழைத்து கொண்டால் போ அப்படின்னார். அந்த நாளிகையில் சொடக்கு அந்த நொடி பொழுதில் அவள் பிழைத்து விட்டாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், விசுவாசங்க. ஸ்தோத்திரம். எது மேலே விசுவாசம்? வார்த்தையின் மேலே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையின் மேலே அப்படி ஒரு விசுவாசம். அதனால் தேவனுடைய வார்த்தை எல்லாம் என்னவா இருக்குது? யோவான் 6:63 சொல்லுது, தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆவி எல்லாமே ஆவிக்குரிய பிரமாணத்தில் தான் பைபிள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு வசனமும் அது மாம்சத்தின்படி இல்லை, அது ஆவியாக இருக்குது. ஆவி பிரமாணம், அது ஆவியின் ஜீவன் இருக்குது. அதனால் அதுக்குள்ள வல்லமை கிரியை செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் ஒரு பிரமாணம். முதல்ல இப்படி ஒரு நாணயம், அதை நான் சொல்லிடுறேன். ஒரு விசுவாசம், ஒரு காசு எடுத்துக்கோங்க. காசு எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் ராஜா இருக்கும், இன்னொரு பக்கம் 10 ரூபா நாணயம் எடுத்துங்க, 10ன்னு இருக்கும். ஒரு பக்கம் ராஜா, இன்னொரு பக்கம் 10. இந்த 2 இருந்தால் தான் இந்த காசு செல்லும். ஒரு பக்கம் ராஜா இருக்குது, அந்த பக்கத்தில் நம்பர் இல்லை, 1 இல்லைனாலும் அது செல்லாத காசு. அது மாதிரி தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன இருக்கணும்? விசுவாசம், விசுவாசத்தின் கிரியை. விசுவாசம், விசுவாசத்தின் கிரியை. இது 2 இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்ன முடியாது. விசுவாசித்து விசுவாச கிரியைகளை செய்ய தொடங்குங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அப்போ தான் என்ன செய்யும்? விசுவாசம் கிரியை செய்யும். பிலீவிங் அப்படின்னு சொல்கிறது உள்ளத்திலே விசுவாசிப்பது. அது ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறது விசுவாசிப்பது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தை கிரியினாலே வெளிப்படுத்துவது. இதைத்தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரமா படி 17ஆம் வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். போதும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆபிரகாம், எல்லாவற்றிலும் என்னை விசுவாசிக்கிறாயா? கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சரி, இப்போ அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உன் மகனை கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சு மோரியா மலையில் அவனை வெட்டு அப்படிங்கிறாரு. அவன் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, என்ன ஆண்டவரே இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல, ஆண்டவர் ஏன் இதை கேட்குறாரு? அவனை கொண்டு தானே உலகத்தையே ஒரு ஜனத்துக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ அவனை கொண்டாந்து வெட்டுங்கிறாரு. கொண்டு போய் வெட்டுவோம். அவர் சொல்லியிருக்கிறாரு, அவன் சந்ததி மூலமாய் பூமியின் வம்சங்கள் ஆசீர்விக்கப்படும். அப்போ எப்படி அவனுக்கு எரித்து சாம்பலாக்கிட்டு எரிபலியாக கொடுத்து வந்தால் கூட தேவன் நான் திரும்பி வரும்போது அவனை என் கூட உயிரோடு எழுப்பி அனுப்ப வல்லவர். அதான் அவன் விசுவாசம். தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்றும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர் என்றும் விசுவாசித்தான். ஆகவே அவனை கொல்லுவதற்கும் அவர் சம்மதித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஆகவே விசுவாசம் இப்பொழுது என்ன செய்யுது?
கிரியையோடு கூட வேலை செய்யுது. விசுவாசம் கிரியை செய்யுது. பிசாசுகளும் கூட விசுவாசிக்குது. அதல்ல, தேவன் என்ன சொல்றார், அவர் கட்டளையின் நியாயங்களையும் பிரியமாய் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நடந்தான் பாருங்க. அதான் ஆண்டவருக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் நீதிமான் எனப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசம் இங்கே எப்படி இருக்குது? அருமையான தேவ பிள்ளைகளை, அடுத்தது விசுவாசம் ஒரு பிரமாணம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் ஒரு பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம், அது கிரியா பிரமாணம். இங்கே புதிய ஏற்பாட்டில் விசுவாசம், இது விசுவாச பிரமாணம். அப்போ இங்கே கிரியை இல்லையான்னு கேட்கலாம். இங்கே கிரியை, விசுவாசத்தோடு கிரியை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அங்கே நியாயப்பிரமாணம் கட்டளை 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 மட்டும் சொல்லுது. ஆனால் அங்கே விசுவாசம் அங்கே சொல்லப்படலை. இங்கே விசுவாசம், இங்கே ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார், நீ செய்ய வேண்டியதில்லை, நீ அவர் செஞ்சதை நம்பினா போதும். பழைய ஏற்பாடு அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில் நீ எல்லாவற்றையும் நீ செய்யணும் செய்யணும் செய்யணும், செய்தால் பிழைப்பாய், செய்யாவிட்டால் சாவாய். பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு வித்தியாசமா இருங்க. ஆனால் இங்கே என்னன்னா, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ விசுவாசிச்சா போதும், நீ விசுவாசத்தின் கிரியைகளை காட்டினால் போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நான் செஞ்சதை நம்பி ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டாரு, அதுக்கேற்ற கிரியைகளை நான் செஞ்சா போதும்னு நீ இருந்தால், இதுதான் இங்கே விசுவாச பிரமாணம். அது விதியை நிறைவேற்றுகிறாய். விதின்னா என்னங்க? இப்போ ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்குது, இது பூமியில் இப்போ இருக்குது. 3 மாடிக்கு மேலே ஏறி போகிறோன்னா படியில் தான் ஏறி போகணும். அதே மாதிரி படியில் தான் கீழே இறங்கி வரணும். நான் இந்த இயற்கை விதியை நான் மதிக்க மாட்டேன்னு நீ அங்கேருந்து 3ஆவது மாடியிலேருந்து எட்டி குதித்து நான் கீழே போயிடுவேன்னு குதிச்சு நான் என்ன செய்யும்? கை கால் எலும்பு மண்டை உடையும், உயிரே கூட போயிடும். ஆனால் ஒழுங்காக படியில் இறங்கி வந்தீங்கன்னா உயிர் பொழைச்சிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த விதியை நீ மாற்றினால் நீ சாவாய். இயற்கை விதியை மாறினாலே நீ சாவாய். ஆனால் விசுவாச பிரமாண விதியை நீ மாறக்கூடாது. விசுவாச பிரமாணத்துக்கு ஒரு விதி இருக்குது, அது விதிப்படி தான் வேலை செய்யும். அது விதிப்படி நடக்கிறதுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டுமே தவிர, அந்த விதியை அறியாமல் என்ன செய்யக்கூடாது? நம்ம இஷ்டத்துக்கு என்கிட்ட விசுவாசம் இருக்குது அப்படிங்கிற பேரில் நீ என்ன வேணா அறிவில்லாமல் நீ செஞ்சீன்னா தேவன் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நீ நினைச்சீன்னா அது புத்தியீனம். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் படிச்சீங்கன்னா அங்கே சொல்லிக்கிறது, நீ தேவனை அறிகிற அறிவு அங்கே ரொம்ப முக்கியம். அது அறிதல் தான் உன்னுடைய, அதில் தான் கிருபை வெளிப்பட்டிருக்குது. தேவனை அறிகிற அறிவை நீ அறிஞ்சுக்கிட்டா தான் இந்த பிரபஞ்சத்தில் நீ என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு சித்தமானதை செய்வாய், பிரியமானதை செய்வாய். அப்படி திவ்ய வாக்கு தத்தங்களுக்கு படி நீ விசுவாச கிரியைகளை காட்டி நடந்து நீ ஜெயிப்பாய். ஆகவே முதல்ல அவரை அறிகிற அறிவு வரணும் நமக்கு. யாருங்க நீங்கள் எப்படிப்பட்டவங்க? உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி எவ்வளவு, நீங்கள் எப்படி இருந்தால் உங்கள் சக்தி வெளிப்படும், எப்படி இருந்தால் உங்கள் சக்தி வெளிப்படாது, இதையெல்லாம் படிச்சுக்கிறது தான் முதல் பாடம். எப்படி புவியீர்ப்பு பிரமாணத்தை எப்படி நம்ம படிச்சுக்கிறோமோ அதே மாதிரியே என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய பிரமாணத்தை படிச்சுக்கணும். தேவனை படித்து கொள்ளுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். அப்போ சோத்திரம், அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம அதை படித்து என்ன செய்கிறோம்? அதை தெரிந்து கொள்கிறோம். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும். என் பிள்ளை வியாதி நீங்கி சுகமாகணும், அதுக்காக நாம் போய் ஆண்டவர்கிட்ட உபவாசம் போடலாம், மன்றாடலாம், கெஞ்சலாம், கண்ணீர் வடிக்கலாம். சுகமாயிருமா? சுகமாகாமையே அப்படியே எத்தனையோ குழந்தைய செத்து போனதை நான் பார்த்துருக்கிறேன். அப்படின்னா தேவன், அப்போ இவங்க விசுவாசம், இவங்க என்ன பண்ணினாங்க? நான் எவ்வளவு கண்ணீர் விட்டேன் தெரியுமா? எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா? எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் எத்தனை பாஸ்டர் அவர் தலைமையில் கையை வைக்க சொன்னேன் தெரியுமா? அப்படியெல்லாம் பண்ணியுமே இந்த ஆண்டவர் கேட்கல, என் பிள்ளை செத்து போச்சு. அப்போ இந்த ஆண்டவர் சரியில்லை. அதான் நான்லாம் விசுவாசித்தேன், ஆண்டவர் சரியில்லை, இப்படி முடிவுக்கு வந்துடுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய விதியை கவனிக்கணும். அதாவது இங்கே வேதம் என்ன சொல்லுது?
நீ மன்னிக்கப்படுவாய். பிறரை மன்னித்தால் நீ என்ன செய்வ? நான் உன்னை மன்னிப்பேன். அப்புறம் சொல்கிறாரு, கொடு, பிறருடைய திருடாத, நீ கொடுத்தாலும் என்ன செய்வேன்? நான் உனக்கு அமிக்கி குலுக்கி நிறைவாய் சரிந்து விழும்படி நான் கொடுப்பேன். நீ இரக்கமுள்ளவளாக இரு, அப்பொழுது இரக்கம் பெறுவாய். கனம் பண்ணு, அப்பொழுது நீயும் போகிற இடத்துல எல்லாம் கனம் பண்ணப்படுவாய். அப்புறம் சொல்கிறாரு, ஆபத்து சூறாவளி வரும்போது பயப்படாதிரு, வெற்றியை காண்பாய். அடுத்தது சொல்கிறாரு, நீ அநேகரை விடுவிக்க மாட்டேங்கிற, அநேகரை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிற, அநேகரை மன்னிக்க மாட்டேங்கிற, அநேகரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறாய், அவர்களை விடுவித்து விடு, அப்பொழுது நீ விடுவிக்கப்படுவாய். அல்லேலூயா. விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். அடுத்தது தாழ்மையாக இருங்க, பெருமை இல்லாமல் தாழ்மையாக இருங்க, அப்பொழுது உயர்த்தப்படுவீர்கள். உயர்த்தப்படணுமா? என்ன செய்யணும்? தாழ்மையாக இரு, உயர்த்தப்படுவ. பெருமை வேண்டாம், பெருமை ஜெபம் கேட்கப்படாது. அப்போ இப்படி விதி இருக்குது, இப்படிப்பட்ட விதி இருக்குது. ஒருத்தர் தன் வியாதிக்காக ரொம்ப போராடி சென்னையில் அவர் ஒரு சாட்சி கொடுத்தாரு. நான் இருந்த சர்ச்சில் அவர் டாக்டரெல்லாம் கைவிட்டாங்க. அநேக பேர் ஜெபம் பண்ணிட்டு போய் கொல்ல பேர் வருவாங்களாம், விசுவாசிய ஊழியக்காரங்க. ஒரு நாளும் எந்திரிக்கல, அப்படியே போன மாட்டை படுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படியே கண்ணீர் மட்டும் போகுது. உடனே ஒரு நாள் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஆள் பேர் எழுதி மனைவி கூப்பிட்டு அவங்க சொல்லி சிக்னல் காட்டி அவரை வர சொல்லு அப்படின்னு. அவர் போனால் வரமாட்டேங்கிறாரு. ஐயா சாக கிடக்கிறான் ஐயா, கடைசி நேரம், என்னமோ தெரியல, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறான், வா அப்படின்னு சொல்ல அவளை போய் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்தோடனே அவனை பார்த்தோன்னே இந்த படுத்துருக்கிறவன் அவனை பார்த்தோன்னே அழுதான். கிட்ட வர சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டான். பேச முடியல. உனக்கு நிறைய தீமை செஞ்சிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கோன்ட்டு அழுன்னு அழுகிறான். ஜெபம் பண்ணி அவ்வளோதான், மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்டு அவனை அனுப்பிச்சிட்டான். அடுத்த நாள் காலையில் அவ சுகமாகி உயிரோடு எந்திரிச்சிட்டான். அலையிலே சொல்லுவோம்மா. அப்போ ஸ்தோத்திரம். அதான் யாக்கோபு சொல்லுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க, ஒருவனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் தப்பிதங்களை உங்கள் தேவன் மன்னித்து உங்கள் நோயை நீக்கி உங்களை சுகமாக்குவார். அல்லேலூயா. சொல்ல பார்ப்போம். ஆமாம், நம்ம பண்ணுறதெல்லாம் அக்கிரமம், பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம். ஆனால் நான் விட்டாம்பாரு கண்ணீர், அவர் அசையணும். அப்படியே நான் பண்ணுற முட்டியில் அவர் அப்படியே கை வளைச்சி, அப்படியே சில குழந்தைங்க பிடிவாதத்திலே சாதிக்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா? அது மாதிரி ஆண்டவருடைய பிரமாணம் தெரியாமல், விசுவாச பிரமாணம் தெரியாமல், அவருடைய விதி பிரமாணம் தெரியாமல், ஆவிக்குரிய பிரமாணம் தெரியாமல், நம்முடைய பிடிவாதத்தினால நாம் ஜெயிச்சிடலான்னு நினச்சா அங்கே ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் அதுக்கெல்லாம் அசைகிறவர் அல்ல. அதனால தான் நிறைய குழந்தைங்க செத்துருது, நிறைய பேருடைய கடனில் மூழ்கி போயிடுது, சில பொருள் மீட்கவே முடியல, ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது. விதி பிரமாணம், விசுவாச பிரமாணம், அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? நம்ம ஆண்டவர்கிட்ட சீர்படுத்தி கொள்ளுங்கள். சீர்கட்ட இஸ்ரவேலே, நீ உன்னை சீர்படுத்தி கொள்ளு, நீ என்னிடத்தில் திரும்பு, அப்பொழுதே நான் உன்னிடத்தில் திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பாட்டுக்கு சும்மா மனம் திரும்ப மாட்ட. ஆனால் எல்லாமே கெஞ்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு கதறிக்கிட்டு கூப்பாடு ஒப்பேரி கூப்பாடு. இன்னைக்கு அது எப்படி தான் சபைக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்காம ஊழியக்காரங்க மன்றாடு, கண்ணீரோடு கதறு, தேசத்துக்காக கதறு, அங்கே இதுக்காக கதறு, வான்னு கூப்பிட்டு இப்படியே அலக்கழித்து பைத்தியம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, பிரமாணம் விதி கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. அதை புரிஞ்சுக்குங்க. 2 கண்ணும் குருடானவங்க 2 பேர் இயேசுவே குணமாக்கு பின்னாடியே வராங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே. ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நாங்கள் பார்வை அடையணும். இயேசு கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். உடனே இயேசு தொட்டு அவர்களை சுகமாக்கிட்டார். அப்போது இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். அவரால் எல்லாம் கூடும். அப்போது ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். என்னென்ன விதமாக இருக்குது தெரியுங்களா?
இன்னும் கூட ஆண்டவரே இன்னும் என்னிடத்துல என்ன குறை இருக்குது, என்னை அறிக்கை பண்ணி தன் பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டு விடுங்கள், அப்பொழுது இரக்கம் பெறுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இரக்கம் பெறணும். ஆமாம், பாருங்க, அன்னைக்கு யோசுவா என்ன செய்கிறாரு, எரிகோவை பிடிச்சிட்டாரு. கானானுக்குள்ளே வந்துட்டாங்க. யோர்தானை தாண்டி, யோர்தான் நதியை தாண்டி வந்துட்டாங்க. கானானுக்குள்ளே வந்து இப்போது எரியோவை பிடிச்சிட்டாங்க. அடுத்தது ஆயி பட்டணத்துக்கு போகிறாங்க. சின்ன குட்டி பட்டணம் தான், ஜெயிக்க முடியல. 36 பேரை இழந்துட்டாங்க. அப்போது யோசுவா 7ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அப்போ யோசுவா அவனும் அவனோடு சேர்ந்த ஜனங்களும் இருதயத்தில் கரைஞ்சு போய் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வந்து மண்ணில் புரண்டு தரையில் உருண்டு 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 பிறண்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாம் புழுதி அப்பிக்கிட்டு அழுதுகிட்டே கிடக்கிறாங்க. அப்போது ஆண்டவரே, அவங்க ஜெபம் பாருங்கள், ஆண்டவரே எங்களை அங்கேயே இருந்திருக்கலாமே, இந்த யோர்தானை தாண்டி வந்து இங்கே வந்து இவங்க 7 ஜாதி கொடூரமானவங்கப்பா, இவங்ககிட்ட வந்து என்னை மாட்ட விட்டுட்டீங்களே. இப்போ இந்த செய்தி 36 பேரை இந்த ஆயிப்பட்டினம் சின்ன குட்டி ஊர் கொண்டுட்டான்னு கேள்விப்பட்டா, இவங்களை கொல்றது ஒன்று பெரிய விஷயம்னு, அவன் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு எல்லாம் ஒன்று கூடி வந்து எங்களை கொன்னுருவாங்களே, நாங்கள் நல்லா மாட்டிக்கிட்டோமே, இந்த யோர்தானை தாண்டி தப்பிச்சு ஓடவும் முடியாது, யோர்தான் தண்ணியை பொழந்து வர வச்சுட்டு மூடிட்டீங்க, இனி போகவும் முடியாது, ஒரு ஊரை தான் வெற்றி கண்டோம், அடுத்த ஊரில் எங்களை தூக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு அழுகிறானுங்க. அங்கேயே செத்து இருந்தால் பரவாயில்லையே, நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் பிள்ளை குட்டியோட நாங்கள் என்ன செய்வோம்னு அழுகிறாங்க. அப்போ சாயந்தர வேளையில் ஆண்டவர் வந்தார், வந்து சொன்னார், ஏன் இப்படி நீங்கள் அழுதுட்டுருக்கிறீங்க, இஸ்ரவேல் பாவம் செய்யவில்லையோ, எரியாவுக்குள்ளே இருக்கிற தீட்டு சாபத்தீடானது ஒன்றையும் எடுக்க வேண்டாம் நான் சொன்னேன்ல, நீங்கள் எடுத்துக்கொண்டது என்ன, அதை பண்டமாடிக்குள்ளே வைத்து மறைத்து கொண்டது என்ன, நீங்கள் அந்த அருவருப்பான அந்த சாபத்தீட்டை உங்களை விட்டு எடுத்து அதை நிர்க்கிரகம் பண்ணாவிட்டால் நான் உங்கள் நடுவில் இருக்கவே மாட்டேன். அவ்வளோதான் சொல்லிட்டாரு. சும்மா புலந்துட்டு கிடக்கிறது, நீ அழுதுட்டு கிடந்தாலும் வேலைக்கு ஆகாது. முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற தவறை திருத்து, உன் ஜனங்கள் நடுவில் இருக்க முடியாதபடி இருக்கிற அந்த சாபத்தை எடுத்து போடு, அப்புறம் வரேனாரு. அப்புறம் அடுத்த நாள் அதை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த சப்தியின் மகன் ஆகான் என்பவன் அந்த பாவத்தை செஞ்சிருந்தான். அவனை கண்டுபிடிச்சி அவனையும் அவனுடைய ஆடு மாடுகள் அவனுடைய குடும்பம் மனைவி பெஞ்சாதிகள் எல்லாத்தையும் கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. செத்த பிறகு சாபத்தீட்டு நீங்கின பிறகு ஆண்டவர் வந்தார், அவர்களை வழிநடத்தினார், கானானை வெற்றி காண செய்தார். அதுக்கு பிறகு ஜெயமே ஜெயந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இதில் புரிஞ்சு கொள்ளணும், நான் எப்படி வேணால் நடப்பேன், ஆனால் அந்த ஆண்டவர் எனக்கு வரணும், எனக்கு எல்லாம் செய்யணும். நடக்கவே நடக்காது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கோபம் பற்றி எரியும் அப்படின்னு சொல்லி கோபம் இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது இல்லை. ஒரே விஷயந்தான், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகினா ஆட்டோமேட்டிக்காக எல்லா தீமையும் வந்து சேர்ந்துடும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லா தீமையும் வெளியேறிடும். இதுதான். ஆனால் அங்கே பைபிளில் அப்படி சொல்லலை. என் கோபம் பற்றி எரியும், உன்னை அழிச்சிருவேன்னு சொல்கிறார். பயந்தாவது திருந்துங்கன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் பிரமாணம் என்ன சொல்லுது தெரியுமா, என் வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருந்தால் நீ நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் உன் கூடவே தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீ என் பிரமாணத்தை மறந்தாய், ஆகவே நான் உன் பிள்ளைகளை நான் மறந்தேன். அவ்வளோதான். நீ என்ன மறக்காத, என் பிரமாணத்தை மறக்காத, என் பிரமாணத்தில் நேராக வந்து நில்லு, நான் உனக்கு எல்லா ஆசீர்வாதையும் கொடுக்குறேன். பைப்பு திருவினா குடம் வச்சா தண்ணி கரெக்டாக குடத்தில் உழுகிற மாதிரி வைக்கணும். அவர் கிருபை என்றைக்குமே குறையாது, நாம தான் வந்து சேர்றதில்லை. என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி வரணும். ஆண்டவர்கிட்ட 3 விஷயம் தவறி போகும்போது நடக்கும். பஞ்சம், கொள்ளை நோய், அப்புறம் பட்டயம், யுத்தம். இந்த 3 தான். கொள்ளை நோய் வந்துச்சுன்னா, வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா போகுது, வீட்டில் இருக்கிற காசெல்லாம் பூரா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கும், நல்ல சோறு இருக்காது, அவ்வளோதான். சம்பாதிக்கிறதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், குடும்பம் மேலேயே வராது. வியாதி, அது ஒரு சாபம். இன்னொன்று என்ன சொல்கிறது, பஞ்சம், வறுமை, தரித்திரம்,
ஐயா எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது ஐயா, அது நிலைமை. இன்னொரு சம்பவம், யுத்தம், சண்டை ஓயவே ஓயாது, நிம்மதி வரவே வராது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கரெக்டாக வந்து சேர்ந்துட்டா நிம்மதி வந்துடும், சண்டை ஓஞ்சிரும், பஞ்சம் நீங்கிரும், ஆசீர்வாதம் வந்துடும், கொள்ளை நோய் நீங்கிரும், ஆசீர்வாதம் வந்துடும். இதுதான் உபாகமம் 28. அதில் சொல்கிறாரு, இப்பொழுது நான் சொல்கிற இந்த வார்த்தையில் முடி நீ கேட்டு நடந்துட்டீன்னா சொல்கிற ஆசீர்வாதமெல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருப்ப, நீ வந்து வெளியில் ஆசீர்வாதமாக இருப்ப, உன் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் பலன் ஒன்றிலும் ஆணிலும் பெண்ணிலும் பழுதில்லாமல் இருக்கும், பழுகி பெருகுவீங்க, சுகமாக இருப்பீங்க. உன் அப்பம் உன் மாப்பு சிறிய தொட்டி எண்ணெய் எல்லாம் ஆசீர்வாதம், எல்லாம் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல உன் தேக ஆசீர்வாதம், உன் வீடு ஆசீர்வாதம் தருவேன் கண்டிப்பாக. அடுத்தது சொல்கிறாரு, உன் சத்துரு ஒரு வழியாக வந்தால் எத்தனை வழியாக ஓடுவான்? 7 வழியாக ஓடுவான். ஆனால் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா ஒரு வழியாக தான், ஆனால் 7 வழியாக பிசாசு வந்து என்ன செய்வான்? உன் வழியை தாக்கிக்கிட்டே இருப்பான், ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே அடப்பு கட்டுவேன், இங்கே பொழந்துக்கும், இங்கே மூடிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பக்கம் திறந்துக்கும். ஆகவே எப்பக்கம் திரும்பினாலும் நீ உன் சேதம் உன் அழிவு உன்னை விட்டு போகாது. அதுதான் 15ஆம் வசனத்திலேருந்து 63ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வசனங்கள் பூரா எல்லாமே சாபந்தான். சும்மானாச்சும் ஒரு தடவை படித்து பாருங்களேன், பயம் வரட்டும். ஒன்றே ஒன்று தான், விசுவாசம் எங்கே வரும்? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதினால் வரும். தேவனுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை கொடுப்பான். இலையுதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ அப்படி வார்த்தையை விட்டு விலகிட்டு நீ இருந்தீங்கன்னா உன் நாட்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரு பலனும் இல்லை. எத்தனை வருஷம் விசுவாசி வருஷம்தான் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஆசீர்வாதமே இல்லை. ஏனென்றால் அங்கே உன் நடை சரியில்லை, உன் உடை சரியில்லை, நீ தேவனுடைய வசனத்துக்குள் வரல. ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. புரிந்து கொள்ளுங்கள், உனக்கு விசுவாசம் வரல, உன் விசுவாசம் அங்கீகரிக்கப்படலை. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் என்ன தெரியுமா? அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நடக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். படிக்கிற கேட்கிற பிள்ளைகள் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள். உன்னை ரட்சித்துக் கொள்வாய், உன் குடும்பத்தை ரட்சிக்குவாய், உன் சபையை ரட்சித்துக் கொள்வாய், உன் தேசத்தை ரட்சித்துக் கொள்வாய். உன் மூலமாய் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு பரவிக்கொண்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு செத்த பூச்சி மாதிரி தான் கிடப்ப, பாம்பு மாதிரி தான் கிடப்ப, பிரயோஜனமே இல்லை. ஆகவே பயனுள்ள பாத்திரங்களாக இருப்போம். விசுவாசமே ஜெயம். கண்களை மூடுங்க, ஒரு ஜெபம் பண்ணிடலாம். ஆமென். எங்கள் அன்பாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாச மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எங்களுடைய விசுவாசம் தேவனை பற்றினது, எங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை பற்றினது. அப்பா, இந்த வேளையிலே நாங்கள் தியானித்தோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். விசுவாசத்துக்கு எதிரடையாய் காணப்படும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத தன்மைகள் எங்களை விட்டு விலகட்டும். அப்பா, எங்களுடைய பிடிவாதத்தில் ஏன் நாங்கள் உங்கள் கையை பிடிச்சி முறுக்கி நாங்கள் எதையும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எந்த ஒரு காரியத்துக்கும் உபவாசம் ஒரு பலன் அல்ல, பிடிவாதம் கண்ணீர் அல்ல, போராட்டம் அல்ல, மன்றாடு அல்ல, கீழ்ப்படிதலே உத்தமம். ஆமென். கீழ்ப்படிதலே உத்தமம். சவுல் அன்றைக்கு கீழ்ப்படியல. அவன் கீழ்ப்படியாமையில் இருந்த பொழுது அது ரெண்டகம் பண்ணுகிறான், அது பிள்ளி சூடிய பாவம் என்று சொல்லப்பட்டது. கொஞ்ச நாளைக்கு தான் அவன் வண்டி ஓடும், அதுக்கப்புறம் நிரந்தரமாக அந்த வண்டி அழிஞ்சிடும். ஆகவே கீழ்ப்படியுங்கள் தேவ பிள்ளைகளை. அதற்கு பிறகு தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் கொண்டு வருவேன் என்று தாவீதை கொண்டு வந்து அரசனாக்கினார். ஆகவே கீழ்ப்படியுங்கள், உங்கள் காலத்திலேயே உங்கள் கனிகளை கொடுங்கள், இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருங்கள் என்ற இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனமெல்லாம் எங்கள் மனதிலே ஆழமாய் பதியட்டும். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் ஏனாதானா என்று வாழ்வதல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளட்டும். உமக்கு பிரியமாக இருப்பதை வார்த்தை, உமது பிரியமான வார்த்தைகளை நாங்கள் முத்தமிட்டு அவைகளை நடக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஆசீர்வதியும். அதன்படியே எங்களை வழிநடத்தி உயர்த்தும். அதன்படி நடந்தால்
ஆண்டவரே, ஆசீர்வாதம் எங்களுக்கு தப்பி போகாது. எங்களை விட்டு தவறி வேற பக்கம் போகவே முடியாது. அப்பா, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்றீர். நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றீர். செய்து முடிப்பீர். அது எங்களுள்ளே நடக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். எல்லா அருவருப்புகளை அப்புறப்படுத்துகிறோம். சாபத்தீடானவைகளை எங்களை விட்டு எடுத்து போடுகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத நடவுடை பாவனங்களை எங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் வீட்டில் அந்த சாபத்தீடு இல்லாதிருப்பதாக அதை நாங்கள் சபிக்கிறோம். அது செயலிழந்து போகட்டும். எங்கள் வீடு தேவனுக்கு பிரியமாயிருக்கட்டும். எங்கள் மனைவி பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாயிருக்கட்டும். எங்கள் சபை தேவனுக்கு பிரியமாயிருக்கட்டும். நாங்கள் வார்த்தையில் நடக்கிறோம், வார்த்தையில் நடக்கிறோம், வார்த்தையில் நடக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.